ஐ திங்க் எல்லாரும் பிக் பாஸ் பார்த்து முடிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாருமே செம்ம ஹாப்பியா இருப்பீங்க. இதுதாண்டா எங்களுக்கு பொங்கல் பரிசு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பட்டாசு வெடிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. உண்மையிலேயே அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் நடந்திருக்கு. எக்கச்சக்க தரமான சம்பவங்கள்லாம் இந்த ஃபினாலேக்குள்ள நடந்திருக்கு. எல்லாத்தையும் அப்படியே ஒண்ணா கலந்து கட்டி ஒரே வீடியோல சொல்றேன். பட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோ பக்கம் வந்து எல்லாரும் மறக்காம லைக் பண்ணிட்டு எத்தனாவது லைக் அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இதை நீங்க பண்ணீங்க அப்படின்னா நம்ம சேனல் இன்னும் நிறைய பேர்கிட்ட ரீச் ஆகும். சோ இதை பண்ணுவீங்க அப்படின்னு நம்பி இப்ப டைரக்டா சம்பவத்துக்குள்ள போயிடுறேன். முதல்ல எடுத்த உடனே கமல் சார் வந்து எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அதாவது எவிக்ட வெளில போனவங்க அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு பர்ஃபார்மன்ஸை வச்சு எல்லாரையும் உட்கார வச்சாப்ல. அதுக்கப்புறம் தான் வந்தவங்க எல்லார்கிட்டயும் நீங்க வெளியில போனதுக்கு அப்புறம் என்னாச்சு, வெளியில எந்த மாதிரி ரிசப்ஷன் இருக்கு, உள்ள இருந்ததுல இருந்து என்ன கத்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்க, இப்பவும் சொல்றேங்க இந்த புள்ளி கேங் திருந்தவே இல்ல. நிறைய விஷயங்கள் இன்னமும் ஒன்மத்தை கேட்கற மாதிரி தான் பேசுறாங்க. பூர்ணிமா சொன்னதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, எல்லாருக்கும் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல அப்படிங்கறத நான் உள்ள கத்துக்கிட்டேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா போற இடம்லாம் கேள்வி கேட்கறாங்க போல, அதுக்கு பதில் சொல்ல முடியல, உடனே இப்படி ஏதாவது ஒண்ணு சொல்லி சமாளிச்சிருது. இல்ல ரவீனா வேற சோசியல் மீடியால தான் எங்களுக்கு ஹேட் ரேட் அதிகமா வருது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படி இருந்தா இவங்க எதுக்காக சோசியல் மீடியால இருக்கணும், எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டு போலாம்ல. ஃபாலோவர்ஸ்க்கு மட்டும் இவங்களுக்கு சோசியல் மீடியா வேணும், அவங்க ஏதாவது தப்பான விஷயத்த கரெக்டா சொல்லிட்டாங்க அப்படின்னா அதை இவங்க எடுத்துக்க மாட்டாங்க. இதெல்லாம் எந்த வகையில நியாயம் அப்படின்னு தெரியல. இதுல வேற இதுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ள இருக்கும்போது நிக்சன் கிட்ட வெளியில போகவே முடியல, மக்கள் எல்லாம் நேர்ல கேள்வி கேட்கறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணிருந்தாங்க. இப்ப என்ன அப்படின்னா சோசியல் மீடியால தான் திட்டுறாங்க, நேர்ல மக்கள் எல்லாம் நல்லபடியா பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு உருட்டு. இந்த மாதிரி தான் இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த புள்ளிகள்ல இருந்து எல்லாருமே ஒரு உருட்டு உருட்டுனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் இன்னும் வன்மம் மோட்ல தான் இருக்காங்க. அது மட்டும் கிளியரா புரியுது. இதுல வேற நம்ம அக்கா வனிதா அக்கா வேற வந்திருந்தாங்க. ஃபைனலிஸ்ட் எப்படியும் மாயா தான் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி உட்கார்ந்து இருந்தாங்க போல. கடைசியில அது பிம்பிலிக்கா பிலாப்பின்னு ஆயிடுச்சு. அடுத்து வழக்கம் போல 5 கண்டஸ்டன்ஸ் உள்ள இருந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே இந்த இடத்துல நல்லா ட்ரெஸ் பண்ணி உட்கார்ந்து இருந்தாங்க. அவங்க கிட்ட சில வார்த்தைகளை பேசி முடிச்சுட்டு நேத்து நைட் அவங்களுக்காக ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணாங்க போல. அது ஒரு 10 நிமிஷத்துக்கு ஓட்டி விட்டாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தரையா கூப்பிட்டு இதுதான் உங்களுக்கான கடைசி சான்ஸ், ஒரு பாட்காஸ்ட் உங்களுக்காக ரெடி பண்ணிருக்கோம், அதுல உங்களை பத்தி பேசிக்கங்க அப்படின்னு சொல்ல விஷ்ணு, மணி, தினேஷ், அர்ச்சனா இவங்க எல்லாருமே ஓரளவுக்கு நியாயமா பேசினாங்க. தினேஷ் வந்து தன்னோட ஒய்ஃப் கிட்ட போய் இதை கொடுக்கணும் அப்படிங்கறத பொதுவா சொன்னாப்ல. விஷ்ணு வந்து சொல்லவே தேவையில்ல, நான் வந்து ஃபிளா உள்ள மனுஷன் தான், என்கிட்ட நிறை குறைகள் ரெண்டுமே இருக்கு, எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி உங்களை என்டர்டெயின் பண்ணிருக்கேன் அப்படின்னு நம்புறேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எமோஷனலா பேசினாப்ல. மணி அதே மாதிரி தான் பேசினாப்ல. ஆனா இந்த இடத்துல ரவீனாக்கு ஒரு மெசேஜே சொன்னாப்ல. வீட்டுக்குள்ள சில பேர்லாம் வரும்பொழுது நான் வந்து அந்த பொண்ணை ரொம்ப கண்ட்ரோல் பண்றேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. பட் எனக்கு யாரையாவது ஒருத்தங்களை ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னா அவங்க எந்த வகையான தப்பான விஷயத்திலும் மாட்டிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் அட்வைஸ் பண்ணேன். ஆனா அது எல்லாருமே கண்டென்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப எமோஷனல் ஆயிடுச்சு. ஆனா நான் எதையுமே கண்டென்ட்டுக்காக பண்ணல, உண்மையா ஜென்யூனான லவ்ல தான் பண்ண அப்படிங்கறத ரொம்ப எமோஷன் ஆகி இவர் சொன்னாரு. அது இந்த இடத்துல ஏத்துக்கும்படியா தான் இருந்தது. ரவீனாவை நிறைய இடத்துல காப்பாத்தி விட்டது மணிதான். அது ஏன் இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு எனக்கு புரியல. அதுக்கப்புறம் தான் நம்ம அக்கா வந்தாங்க. மாயா மேஜிக் வந்து உக்காந்ததுல இருந்து வன்மம் தான். வன்மத்தை விட ஹைலைட் என்ன அப்படின்னா பொய் தான். வந்த உடனே நான் இந்த 106 நாள் வேற லெவல் கேம் விளையாடி இருக்கேன், உங்களை என்டர்டெயின் பண்ணிருக்கேன், நான் வந்து தரமா இந்த கேமுக்கு உண்மையா இருந்திருக்கேன், என் மனசுல என்ன பட்டுதோ அதை தான் இந்த இடத்துல காமிச்சிருக்கேன் அப்படி இப்படிங்கிற மாதிரி உருட்டான உருட்டு. இந்த கேம்ல எல்லாத்தையும் இவங்க தான் பண்ணாங்களாம். அப்படின்னா ரெட் கார்டு இவங்க தான் கொடுத்தாங்க அப்படிங்கறத இந்த இடத்துல ஒத்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல வேற இவ்வளவு நாள் இவங்க உள்ள இருந்ததுக்கு மக்கள் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி மக்களை வேற இழுத்துக்கிறாங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டால இவ்வளவு நாளா உள்ள இருந்தாங்க, அது இவங்களுக்கு புரியல போல. இவங்க பேசும்போதெல்லாம் காமெடியா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு இது எடுத்து போட்டு பயங்கரமா ட்ரெண்ட் பண்ணுவாங்க நம்ம ஆளுங்க, அது வேற விஷயம். அதுக்கப்புறம் 2-3 பெர்ஃபார்மன்ஸ் போச்சு. அதுக்கப்புறம் கமல் சார் வீட்டுக்குள்ளேயே டைரக்டா என்ட்ரி ஆயிட்டாப்ல ஒரு சாங்கோட. அவர் உள்ள போன உடனே 5 பேருமே அந்த இடத்துல பிளாஸ்ட். எல்லாருமே வந்து கால்ல விழுந்து நீங்க உள்ள வந்ததுல ரொம்ப சந்தோஷம் சார் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன். எல்லார்கிட்டயுமே கமல் சார் இந்த இடத்துல கேள்வி கேட்பாப்ல. எல்லாரும் ஒரு பதில் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இதுலயும் இந்த இடத்துல மாயா நான் வந்து இந்த கேமுக்கு உண்மையா தான் இருந்திருக்கேன், நான் ரொம்ப ஹாப்பியா தான் இருந்திருக்கேன், இந்த நாள் எல்லாமே எனக்கு ரொம்ப ஹாப்பியான மொமெண்ட் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க வழக்கம் போல சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் இதெல்லாம் ஜஸ்ட் டைம் பாஸ் பண்ற மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் கமல் சார் எல்லாருக்குமே அவங்களோட படம் போட்ட ஒரு டைரி கிஃப்டா பண்ணாரு. அவரே கைப்பட எழுதி சைன்லாம் போட்டு அது கொஞ்சம் பாக்கிறதுக்கு நல்லா இருந்தது. அப்புறம் இந்த பிக் பாஸ் வீட்டை ஒரு சின்ன மினியேச்சர் மாதிரி பண்ணி அதையுமே இவங்க 5 பேருக்கு கிஃப்டா கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் தம்பிங்களா இப்ப நான் வெளில போறேன், இத்தனை நாள் இந்த வீட்டை உயிரோட்டம் ஆக்குனதே நீங்க தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு வெளில போறதுக்கு முன்னாடி. அதுக்கு நடுவுல மணிய விஷ்ணுவும் கூட ஒரு சின்ன கமெண்ட் அடிச்சிருப்பாங்க. ஆக்சுவலா கமல் சார் இவங்களை கூட்டிட்டு அந்த வீடு ஃபுல்லா சுத்தி பார்க்கும்போது இந்த வீட்டை விட்டு எல்லாரும் வெளில போகும்போது ஹவுஸ் ஓனர்ஸ் எல்லாம் வந்து வீட்டை செக் பண்ணி பார்ப்பாங்களா சார், அந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி தினேஷ் சொல்ல மணி உடனே ஏதாவது தப்பா இருந்தது அப்படின்னா போற போக்குல பேமெண்ட்ல புடிச்சிட போறீங்க அப்படிங்கிற மாதிரி ஃபன்னா கலாச்சாப்ல. உண்மையிலேயே அவங்க ஜாலியா தான் இருந்தாங்க அந்த வீட்டுக்குள்ள கடைசி டைம்ல கூட, அதுவும் பாக்குறதுக்கு நல்லா தான் இருந்தது. கமல் சார் இந்த இடத்துல பயங்கரமா சிரிச்சுட்டே சரிப்பா டைம் ஆயிடுச்சு நான் வெளில போறேன், வெளில போனதுக்கு அப்புறம் உங்கள இருந்து ஒரு ஒரு ஆளா நான் கூப்பிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு வெளில வந்துட்டாப்ல. உள்ள வந்து இவங்க கிட்ட பேசினதுலயே 5 பேருமே செம ஹாப்பி. அர்ச்சனாவாலாம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பேச முடியலன்னு வச்சுக்கோங்களேன். இதுல வேற எபிசோட்ல 2-3 இடத்துல அர்ச்சனா பேசும்போது வந்த கிளாப்ஸ் எல்லாத்தையும் மாயாக்கு கட் பண்ணி போட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி லைவ்ல பார்த்த நிறைய பேர் இந்த இடத்துல சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது செட்டுக்கு போய் நேரடியா பார்த்தவங்க இந்த மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் இன்னொரு ஆளை எவிக் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள பிக் பாஸ் ஒரு டாஸ்க் அனௌன்ஸ் பண்ணாப்ல. வீட்டுக்குள்ள இப்ப குப்பை மாதிரி பேப்பர் போடுவோம், அதுல ஒன்னொன்னுல
ஒரு வார்த்தை இருக்கும். அதுல ஒரு பேப்பர்ல ஒரு ஆள் எவிக்டட் அப்படின்னு எழுதியிருக்கும். அந்த ஆள் தான் வெளில வரணும் அப்படின்னு சொல்ல இதுதான் எனக்கு லைட்டா பிடிக்கல. விஷ்ணுவோட கார்டு மாயா கிட்ட போய் மாட்டிக்கிச்சு. விஷ்ணு எவிக்டட் அப்படிங்கிற மாதிரி அதுல வந்த உடனே விஷ்ணு லைட்டா டிசப்பாயிண்ட் ஆயிடுவாப்ல. அவருக்கு இந்த கேம்ல தோத்துட்டோம் அப்படிங்கிறது டிசப்பாயின்மெண்ட் இல்ல, மாயாக்கு முன்னாடி போறமே அப்படிங்கிறது தான் பெரிய டிசப்பாயின்மெண்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா மாயா இந்த இடத்துல அப்படியே நின்னாங்கங்க. ஒருத்தன் வெளில போறான், அப்படியே தான் நின்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாத்துக்கும் சேர்த்து கடைசியில வாங்கி கட்டிக்கிட்டாங்க, அது வேற விஷயம். விஷ்ணு சரி ஓகே நான் இத்தனை நாள் இங்க இருந்தேன், ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்ல பிக் பாஸும் போறப்போ நல்லா மோட்டிவேட் பண்ணி தான் அனுப்பிச்சிருப்பாப்ல. நாம 2 பேரும் வீடியோ போடும்போது பேசுறதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல, அதுபடி நடந்துக்கங்க அப்படின்னு சொல்லி நல்லா அட்வைஸ் பண்ணி இவர் அனுப்பிச்சு வச்சாப்ல. விஷ்ணு சொல்லவே தேவையில்ல, வெளில வந்த உடனே கமல் சார் கிட்ட பேசும்போது செம்ம ஃபன்னா பேசினாப்ல. சார் நான் வெளில வரேன் சார், அந்த 2 பசங்களும் ஆட்டம் போட்டுட்டே இருக்கானுங்க சார், அந்த 2 பேர்ல இருந்து யாராவது ஒருத்தர் வெளில கூப்பிடுங்க சார் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபன்னா பேசிட்டு இருந்தாப்ல. அதெல்லாமே பாக்குறதுக்கு நல்லா தான் இருந்தது. உண்மையிலே விஷ்ணு வெளில வந்து பேசின விதமும் சரி, அங்க இருந்த ஆடியன்ஸ்க்கு இவர் ரெஸ்பாண்ட் பண்ண விதமும் சரி, எல்லாமே சூப்பரா இருந்தது. எல்லாருமே இந்த இடத்துல பயங்கரமா கிளாப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் உள்ள இருக்க 5 பேரை பாக்குறீங்களா அப்படின்னு கேட்க, இல்ல சார் அவனுங்களா நான் பார்க்கவே விரும்பல சார், நான் போய் உட்காந்துக்கிறேன், அடுத்து அந்த 2 பேர்ல இருந்து யாராவது ஒருத்தரை கூப்பிடுங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவர் காமெடியா போய் உட்காந்துட்டாப்ல. அதாவது டாப் 5ல ஒரு ஆளா இருந்து வெளியில வந்திருக்காரு. அங்க உட்காந்துட்டு இருந்தவங்களுக்கு இவருக்கு எந்திரிச்சு வந்து கை கொடுக்க கூட வைக்கல. சில பேர் மட்டும் தான் கை கொடுத்தாங்க. சில பேர்லாம் என்னமோ ஆணி அடிச்ச மாதிரி உட்காந்துட்டே இருந்தாங்க. அந்த அளவுக்கு வன்மை என்ன அப்படின்னு எனக்கு புரியல. இதுக்கப்புறம் ஒரு தரமான சம்பவம் நடந்தது. அதாவது இந்த வீட்ல இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாத்துக்குமே பிக் பாஸ் டீமே ரெடி பண்ணி ஒரு அவார்டு கொடுத்திருக்காங்க. அந்த எடிட்டர் டீம்ல எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களே இந்த இடத்துல அவார்டு மாதிரி ஒன்னு செட் பண்ணி கொடுத்திருக்காங்க போல. கேம் சேஞ்சர் அப்படிங்கிற அவார்டு தினேஷ்க்கு கொடுத்தாங்க. ஸ்போர்ட்டிவா இருந்த ஆள் அப்படிங்கிற அவார்டு மணிக்கு கிடைச்சது. டிட்டர்மினேஷன் அப்படிங்கிற அவார்டு பூர்ணிமாக்கு போயிருந்தது. அவங்க டிட்டர்மைண்டா இருந்தாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இல்ல. இந்த கேம்ல இருந்து ஒரு ஆள் எப்படி ஏமாத்தி வெளில அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரி மாயா கூட சேர்ந்து பிளான் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அதுல எந்த அளவுக்கு டிட்டர்மினேஷன் இருக்கு அப்படிங்கிறது எனக்கு புரியல. செல்ஃப் மேட் அப்படிங்கிற விஷயத்த நிக்சன் கொடுத்தாங்க. தப்பு பண்ணிருந்தாலுமே அந்த ஆள் அவரா தான் கஷ்டப்பட்டு இங்க வந்தாப்ல. சோ அதுக்காக இந்த அவார்டு அவருக்கு போறது ஓகே தான். அடுத்து ரைசிங் ஸ்டார் யார் அப்படின்னு கேட்கும்போது அர்ச்சனா அப்படின்னு சொன்ன உடனே ஆடியன்ஸ் கிளாப்ஸ் பயங்கரமா பறந்தது. ரைசிங் ஸ்டார் அர்ச்சனா அப்படிங்கறத கமல் சார் வாயால கேட்கறது அர்ச்சனாக்கே சம பெருமையா இருந்தது. ஆடியன்ஸ் பயங்கரமான கிளாப்ஸ் இருக்கு. அதுக்கு அடுத்து இன்ஸ்பிரேஷனல் கண்டஸ்டன்ட் அப்படிங்கிற ஒரு அவார்டை விஜித்ரா கொடுத்தாங்க. உண்மையிலேயே அவங்க ஏஜ் குரூப்ல 90 நாளைக்கு மேல இருந்த முதல் கண்டஸ்டன்ட் அவங்க தான். காம்படிட்டிவான ஆள் யார் அப்படின்னு கேட்கும்போது விஷ்ணு அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்தது. உண்மையிலே இந்த அவார்டு அவருக்கு போகும் தான். ஏன்னா எந்த நிலைமையிலும் கேமை விட்டு கொடுக்க கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவா இருந்தாப்ல. ரொம்ப வெர்சடைலா இருந்தது யார் அப்படின்னு கேட்கும்போது இந்த அவார்டை தூக்கி மாயா கொடுத்துட்டாங்க. அதுதான் காமெடியே. அவங்க என்ன வெர்சடைலா பண்ணாங்க அப்படின்னு தெரியல. அவங்க இந்த வீட்ல பண்ண ஒரே விஷயம் அடுத்து யாரை தூக்கலாம், அடுத்து யாரை தன்னோட வலையில வச்சுக்கிட்டு அவங்க மூலியமா இந்த கேமை முன்னாடி எடுத்துட்டு போலாம், இதை மட்டும் தான் அவங்க பண்ணாங்களே தவிர வெர்சடைலா ஒண்ணுமே பண்ணல. பாட்டு பண்ணாங்களா, ஆட்டம் போட்டாங்களா, இல்ல ஏதாவது ஒரு டிராமா பண்ணாங்களா, இல்ல என்டர்டெய்னிங்கா ஏதாவது பண்ணாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்தியமா கிடையாது. இந்த வெர்சடைல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மேபி கூல் சுரேஷ்க்கு கொடுத்திருந்திருக்கலாம். ஏன்னா வார வாரம் ஏதாவது ஒரு கெட்டப் போட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு இருந்தாப்ல. பட் அவருக்கு ஒரு அவார்டும் கொடுக்கல. எனர்ஜெட்டிக் அப்படிங்கிற அவார்டு ரவீனா கொடுத்தாங்க, ஓகே தான். ஆனா நம்ம டைட்டில் வின்னர் விக்ரம், ஜோவிகா, அக்ஷயா இவங்களுக்கு எல்லாம் ஒரு அவார்டு கூட கிடைக்கல. அடுத்ததா இன்னொரு ஆளை எவிக் பண்ணி உள்ள கூப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் ரெடி பண்ணாப்ல. தினேஷ் இந்த இடத்துல எவிக்ட் ஆயிடுவாப்ல. ஓகே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹாப்பியா தான் வெளில வருவாப்ல. இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன், அது வரைக்கும் வந்தல, எனக்கு அதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமா தான் அங்க இருந்து வெளில வருவாப்ல. அவர் வந்த உடனே இந்த இடத்துல வெளில எல்லார்கிட்டயும் பேசும்பொழுது, சார் நான் இதுக்காக தான் வந்தேன், இவ்வளவு தூரம் வந்ததே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சார், இவ்வளவு தூரம் என்ன சப்போர்ட் பண்ண ஆடியன்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல இந்த இடத்துல நம்ம எடிட்டர் விஜித்ராக்கு ஒரு ஜூம் பாப்ல. ஆக்சுவலி இன்னைக்கு எபிசோட்ல சில இடத்துல விஜித்ராவுடைய மூஞ்சும் சில பேரை பார்க்கும்போது வெறுப்பா தாங்க இருந்தது. அவங்களுமே லைட்டா வன்மத்தை கக்கிட்டு தான் இருந்தாங்க. ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு தான் புரியல. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பிக் பாஸ் ஃபைனலா உள்ள இருக்கக்கூடிய 3 பேர், அதாவது அர்ச்சனா, மணி, மாயா 3 பேத்தையுமே கூப்பிட்டு பிக் பாஸ் டிராஃபியை உங்க கண்ணு முன்னாடி காமிக்கிறேன், இதுகிட்ட நீங்க என்ன பேசுவீங்களோ அதை பேசுங்க அப்படின்னு சொல்ல எனக்கு இந்த இடத்துலயுமே மாயா பேசுறது தான் காமெடியா இருந்தது. நான் 106 நாள் பயங்கரமா உழைச்சிருக்கேன், அதனால நீ எனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கான்பிடென்ட்டா பேசுறாங்க. கடைசி டைம்லயும் க்ளூ கொடுக்குறாங்களாமா. எனக்கு அப்படிதான் படுது. மத்த எல்லாருமே நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன், அதனால இந்த டிராஃபி எனக்கு கிடைச்ச சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. இதை முடிச்ச உடனே 3 பேரையுமே பிக் பாஸ் நான் உங்ககிட்ட கடைசியா பேசுறது இதுதான், அடுத்த வாட்டி நீங்க வரும்போது நான் ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன், உங்களுடைய வளர்ச்சிக்கு என்னுடைய ஆல் தி பெஸ்ட், இதுதான் நான் அந்த வீட்ல பேசக்கூடிய கடைசியான வார்த்தை அப்படிங்கிற மாதிரி சொல்லி கட் அப்படின்னு போக உண்மையிலே எனக்கெல்லாம் லைட்டா எமோஷன் ஆயிடுச்சு. ஆஹா, கஷ்டப்பட்டு 100 நாள் ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தோம், டக்குன்னு இந்த ஷோ இல்லாம போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன வருத்தம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன்.
வச்சுக்கோங்களேன். என்ன இருந்தாலும் எனக்கு இது ஃபர்ஸ்ட் சீசன் இல்லையா ரிவ்யூ பண்றது. சோ அதனால. அதுக்கப்புறம் அந்த பிக் பாஸ் வீட்டோட லைட் எல்லாம் ஆஃப் ஆச்சு. இவங்க 3 பேருமே வெளில வந்தாங்க. இவங்க 3 பேருமே ஸ்டேஜ்க்கு வந்தாங்க. 3 பேருமே ஸ்டேஜ்க்கு வந்த உடனே மாயாக்கெல்லாம் பயங்கரமான அப்ளாஸ் இருக்க மாதிரி காமிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பூர்ணிமாலாம் சொல்லவே தேவையில்ல. வேற லெவல்ல இந்த இடத்துல எகிரி குதிச்சிட்டு இருக்காங்க. கமல் சார் அப்படியே சந்தோஷத்துல தலைக்கிறாப்ல. அடுத்து 3 பேரையும் நிக்க வச்சு 3 பேர்கிட்டயுமே இந்த வீட்ல இருந்திருக்கீங்க. இத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லார்கிட்டயும் சகஜமா கேட்டுட்டு இவங்க 3 பேர்ல இருந்து ஒரு ஆளை வெளியில எடுக்கிறதுக்கான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு பிரதீப்க்கு ரெட் கார்டு கொடுத்தாங்க இல்லையா, கிட்டத்தட்ட அதே மாதிரி பாக்ஸ் மாதிரி செஞ்சு லைட்ல வச்சுட்டாங்க. 3 பேரும் போய் நில்லுங்க, ரெட் கலர் எரிஞ்சது அப்படின்னா நீங்க எவிக்டட் அப்படிங்கிற மாதிரி சொல்லி 3 பேர்த்தையும் நிக்க வைக்க ஒரு நிமிஷத்துக்கு ஆடியன்ஸ்ல இருந்த எல்லாருமே சைலண்ட் ஆயிட்டாங்க. கரெக்டா இந்த இடத்துல மணியா மாயாவா அப்படிங்கிற ஒரு டவுட் எல்லாருக்குமே இருந்தது. அடிச்சாம் பாடுற அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படிங்கிற மாதிரி பட்டுன்னு மாயாவை வெளில அமிச்சிட்டாங்க. பூர்ணிமா, நிக்சன் எல்லாருமே இந்த இடத்துல ஷாக்கு. மாயா வெளில வந்த உடனே வன்மத்தை கக்குறாங்க. சார் இவ்வளவு தூரம் வந்ததுலயே நான் ஜெயிச்சிட்டேன் சார். அது மட்டும் இல்லாம என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்காக தான் சார் நான் விளையாண்டேன். அவங்களே என்ன ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தாங்க. பரவாயில்ல, நான் இவ்வளவு தூரம் வந்துட்டேன். இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அவங்களும் காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னாங்க. அது உண்மைதான். எல்லாரையும் கூட சேர்த்துக்கிட்டு ஒரு ஒரு ஆளா எவிக் பண்ணி தான் இவங்க மேல வந்தாங்க. அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். சார் விக்ரம் சொன்னான்ல சார், அவன் தான் டைட்டில் வின்னர் அப்படிங்கிற மாதிரி, அதுதான் சார் உண்மை. அவனுடைய கான்பிடென்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். அது மாதிரி தான் சார் இங்க இருக்க எல்லாருமே டைட்டில் வின்னர் தான் அப்படிங்கிற மாதிரி இப்ப வந்து சொல்றாங்க இவங்க. இன்னும் அர்ச்சனா டைட்டில் வின்னர் அப்படின்னு அனௌன்ஸ் கூட பண்ணல. அதுக்குள்ள விக்ரம் தான் டைட்டில் வின்னர் அப்படிங்கிற மாதிரி இவங்களே சொல்லிக்கிறாங்க. அந்த அளவுக்கு வன்மம் உள்ள இருக்கு. ஆனா இவங்க எவிக்ட் ஆன உடனே பூர்ணிமா வந்து கட்டி பிடிச்சாங்க. நிக்சன் வந்து கட்டி பிடிச்சாப்ல. அவ்வளவுதான், வேற யாரும் பக்கத்துல கூட வரலன்னு வச்சுக்கோங்களேன். மேபி காமிக்கலையா என்ன அப்படின்னு தெரியல. கடைசியா 2 பேர் நின்னாங்க. அதாவது மணி அண்ட் அர்ச்சனா. இவங்க 2 பேர்த்துக்கிட்ட பேசும்போது 2 பேருமே எமோஷனலா இருந்தாங்க. அவங்களோட ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள் எல்லாருக்குமே தேங்க் பண்ணாங்க. கமல் சார் அந்த 2 பேருடைய ஃபேமிலி கிட்டயுமே பேசினாப்ல. 2 பேருடைய ஃபேமிலியுமே செம எமோஷனலா இருந்தாங்க. மணியோட அம்மாவும் சரி, இந்த பக்கம் அர்ச்சனாவுடைய அம்மாவும் சரி. இன்ஃபேக்ட் அர்ச்சனாவுடைய அம்மாவும் மணியோட அம்மாவும் கடைசியில பேசும்போதுதான் ரொம்ப எமோஷனலா இருந்தது. இதுக்கப்புறம் கமல் சார் எல்லார்கிட்டயும் பேசி முடிச்சுட்டு நம்ம இப்போ ஃபைனலிஸ்ட் யார் அப்படிங்கறத பாத்திரலாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தரோட கையை தூக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஞ்ச நேரம் காமெடி பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன். கடைசியில இந்த இடத்துல அர்ச்சனாவுடைய பேர் அங்க வந்து இவர் கை தூக்குன உடனே ஆடியன்ஸ் எல்லாருமே பிளாஸ்ட். மாயா கேங்கோட மூஞ்ச நீங்க பார்க்கணும். உண்மையிலேயே எடிட்டர் அதை காமிச்சாரு. அந்த வகையில அவரை பாராட்டலாம். எல்லாருமே இந்த இடத்துல ஒரு மாதிரி டிப்ரெஸ் ஆயிட்டாங்க. ஆனா அர்ச்சனா வின் பண்ணதுல மணி ரொம்ப சந்தோஷப்பட்டாப்ல. கூல் சுரேஷ், விஷ்ணு, தினேஷ் எல்லாருமே ஓடி வந்து கட்டி பிடிச்சு அவங்கள தூக்கி ரணகலம் பண்ணிட்டாங்க. உண்மையிலேயே அர்ச்சனாவோட ஃபேமிலி ரொம்ப எமோஷனல் ஆயிட்டாங்க. இவங்க என்ஜாய் பண்ண புள்ளி கேங்ல இருந்த பூர்ணிமாவோட மூஞ்ச நீங்க பார்க்கணும், மாயாவோட மூஞ்ச பார்க்கணும். அர்ச்சனா பக்கம் கூட வந்திருக்க மாட்டாங்க. அர்ச்சனாவோட ஃபைனல் ஸ்பீச் இருக்கும்போது இவங்க ஓரம் போயிடுவாங்க. அந்த புள்ளி கேங் ஃபுல்லாவே ஓரமா தான் இருந்தாங்க. அந்த அளவுக்கு இவ்வளவு தூரம் வன்மத்தை தூக்கிட்டு வர வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு தான் புரியல. கடைசியில அர்ச்சனா கிட்ட 4 வார்த்தை கேட்க அவங்க சொல்லிட்டாங்க, சார் இவ்வளவு தூரம் வருவோம் அப்படிலாம் எதிர்பார்க்கல, ஆனா ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்ல மணியும் அதே மாதிரி தான் சொல்லியிருப்பாப்ல. அதுக்கு அடுத்து அர்ச்சனாவோட அம்மாவை பேச வச்சிருப்பாங்க. அர்ச்சனாவோட அம்மா ஒரே வார்த்தை தான், செம்ம எமோஷனலா இருந்திருப்பாங்க. ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொன்னாங்க, லாஸ்ட் 2 வாரமா நான் ரொம்ப டிப்ரெஸ்ஸா இருந்தேன், ரொம்ப கஷ்டப்பட்டேன் என் பொண்ணு நினைச்சு, ஆனா அது எல்லாமே இந்த டைம்ல சரியா போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னாங்க. உண்மையிலேயே இந்த வார்த்தை புள்ளிங்க கடைசி வரைக்கும் உண்டுலன்னு ஆக்கும். ஏன்னா 2 வாரம் அந்த பொண்ணை கடைசியில போட்டு உண்டுலன்னு ஆக்கினாங்க. அதுவும் கடைசி வாரம் ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து உள்ள அனுப்பிச்சிருந்தாங்க. அது எல்லாத்துக்குமே சேர்த்து அவங்க அம்மா இந்த இடத்துல கரெக்டா ஒரு பதில் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி மணியோட அம்மாவும், என்னோட பையன் இவ்வளவு தூரம் வருவான் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல, அவனை இவ்வளவு தூரம் எடுத்து வந்து அவனை நல்லபடியா ஒரு ஆளாக்குனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சேனலுக்கும் நன்றி சொன்னாங்க. 2 பேருமே 2 சைடுமே எமோஷனல் ஆயிட்டாங்க. ஆனா இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு அர்ச்சனா கையில கப்பெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே ஹாப்பியா இருப்பாங்க. ஆனா புள்ளி கேங் மட்டும் அர்ச்சனாவோட சைடே வந்திருக்காது. அந்த கடைசி ஃப்ரேம் மட்டும் பாருங்க, டோட்டலா சைடுல நின்னு இருப்பாங்க. அந்த அளவுக்கு வன்மம் அவங்களுக்கு. மாயா கடைசியில ரன்னராவது ஆகலாம் அப்படின்னு ட்ரை பண்ணாங்க. பட் அதுவுமே ஆகல. இதுல காமெடி என்ன தெரியுமா, அந்த 16 லட்சம் எடுத்துட்டு போயிருந்தா கூட ஏதோ பொழைச்சிருந்திருக்கலாம். நீ எடுத்துட்டு போ, நான் ரன்னர் வரைக்கும் புஷ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கடைசியில பிம்பிளிக்கு அப்பிலாப்பி அப்படிங்கிற மாதிரி ஏமாந்து போய் உட்காந்துட்டு இருக்காங்க. இதுதான் சொன்னேன், கர்மா வச்சு செய்யும் அப்படின்ட்டு. இன்னும் முடியல. இன்னும் இன்டர்வியூ எல்லாம் எல்லாரும் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அதுல ரிவ்யூவர்ஸ் எல்லாம் நிறைய கேள்வி கேட்பாங்க. அப்ப இன்னும் பல உண்மைகள் வெளில வரும்னு வச்சுக்கோங்களேன். இதுல வேற ரன்னராவது ஆகலாம் அப்படின்னு முடிவு பண்ண அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அந்த கப்பு பக்கத்துல கூட போய் நிக்க வைக்க முடியாத அளவுக்கு ஆண்டவன் ஒரு வேலை பண்ணாம பாத்தீங்களா, அதெல்லாம் வேற லெவல். 3rd பொசிஷன் அப்படிங்கிற மாதிரி வெளில தூக்கி போட்டாங்க. அதுவும் மேனேஜ்மெண்ட் கோட்டால தான் அந்த 3வது இடம். இல்ல அப்படின்னா எப்போ வெளில போக வேண்டியவங்க, 2வது வாரம் வெளில போக வேண்டியவங்க இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னா சேனல் சப்போர்ட் இல்லாம கிடையவே கிடையாது. அது உங்களுக்கே நல்லா தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இவ்வளவு தூரம் வந்துட்டு தோத்ததுக்கு அப்புறமா டைட்டில் வின்னர் விக்ரம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க பாத்தீங்களா, அதை கேட்டு வெக்கம் இல்லாம ஒருத்தர் துள்ளி குதிக்கிறாப்ல. எங்க போய் முடிய போகுது அப்படின்னு தெரியல. மாயாவுடைய வன்மங்கள் இன்னும் முடியறதா இல்ல, அது தெரிஞ்சு போச்சு. வெளில போனதுக்கு அப்புறம் இன்னும் பலபடி கக்குவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அர்ச்சனாக்கு பிஆர் ஓட்டு தான் இருந்தது, அதனாலதான் அவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வன்மத்தை பல மாதிரி கக்குவாங்க. ஆனா மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு, நீ பண்ண காரியத்துக்கு எப்படியோ ஒண்ணு அந்த பொண்ணு ஜெயிச்சா எங்களுக்கு சந்தோஷம் தான் அப்படிங்கிற மாதிரி மக்களே ஒரு முடிவு கொண்டுட்டாங்க. இதுக்கு மேல மாயா என்ன உருட்டுனாலும் வேலைக்கே ஆகாது. ஆனா புள்ளி கேங்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அவங்க ரெட் கார்டு கொடுத்தது ரொம்ப கரெக்ட் அப்படிங்கறதுல இன்னும் தெளிவா இருக்காங்க. ஆனா
இதுக்கு மேல அவங்க பண்ண தப்புக்கு காலம் தான் பதில் சொல்லும். கண்டிப்பா காலம் பதில் சொல்லும். அத நம்ம பார்க்க தானே போறோம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். 30 நாள்ல எல்லா ஆடியன்ஸோட சப்போர்ட்டையும் வாங்கின ஒரே ஆளு பிரதீப் மட்டும் தான் அப்படின்னு நினைக்கிறேன். அன்டவுட்டட்லி இந்த சீசனுடைய ஒன் ஆஃப் த பெஸ்ட் கண்டஸ்டன்ட் அப்படின்னா அது பிரதீப் தான். அவர் போனதுக்கு அப்புறமும் அவருக்காக டிஃபெண்ட் பண்ணதுனால தான் அர்ச்சனாக்கு மக்கள் கிட்ட இருந்து நேரடியான சப்போர்ட் அதிகமா கிடைச்சது. யோசிச்சு பாருங்க. அப்பனா இந்த சீசனுடைய ரியல் வின்னர், பீப்புள்ஸ் வின்னர் யார் அப்படிங்கறத நீங்களே யோசிச்சு பாருங்க. சோ இத பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம இந்த சீசன் முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேல நான் ஏதாவது வீடியோ போடுவேனா போட மாட்டேனா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. நான் நேத்தே சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் எல்லாத்தையும் நான் போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கேன். சினிமா ரிவ்யூ, சினிமா சம்பந்தப்பட்ட வீடியோஸ் இது எல்லாமே நம்ம சேனல்ல வரும். முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் ஃபன்னா கொடுக்க ட்ரை பண்றேன். அது மட்டும் இல்லாம சில ரோஸ்ட் வீடியோவும் பிளான் பண்ணிருக்கேன். சோ இத்தனை நாள் நீங்க எனக்கு கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பிக் பாஸ் முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேல இவன் சேனல்லாம் போய் பார்க்க தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி விட்டு போயிடாதீங்க. இதுக்கு மேல நான் போடக்கூடிய வீடியோஸ்க்கு உங்களுடைய சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். இந்த சீசனை பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன, அர்ச்சனா ஜெயிச்சதை பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத பத்தி எல்லாம் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க அப்படின்னா வீடியோ பிடிச்சிருக்கும், போற பக்கத்துல ஒரு லைக் போட்டு எத்தனாவது லைக் அப்படிங்கறதையும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் இன்னொரு ஸ்பெஷல் வீடியோல உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். until then bye bye, thank you guys.